மீன் வறுவல்னா இப்படி கொஞ்சம் கூட மசாலா உதிராம இருக்கணுங்க. இது வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மசாலா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது மீன் வறுவல். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன் வறுவல் பண்றதுக்கு கறிமீன் நான் 1 கிலோ எடுத்து வச்சிருக்கேங்க. இது 4 பீஸா இருக்கு. நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிருக்கேன். இப்படி கீரல் போடும்போது தான் உங்களுக்கு உள்ள மசாலாலாம் இறங்கும். ஸோ இது முழு மீனாக நம்ம பொரிக்கிறதுனால இப்படி கோடு போட்டிங்கன்னா தான் எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா பரவும். இன்னைக்கு நான் போடுற மசாலா கறிமீனில் தான் செய்யணும்னு கிடையாது. எந்த விதமான மீன் எடுத்தாலும் இப்போ நான் செய்கிற மசாலா போட்டு நீங்கள் செய்யலாம். ஸோ தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி மீனை நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. இப்போ மீனுக்கு மசாலா ரெடி பண்ணணும். வாங்க அதையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்தலாம். 3 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி எடுத்து வச்சிருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இதோடையே 2 டீஸ்பூன் மிளகு தூளும் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் கொட்டிக்கலாங்க. இன்னைக்கு 1 கிலோ மீன் வறுவல் செய்கிறோம். அதுக்கு தகுந்த மசாலா தான் நான் போடுறேன். இதோடையே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி போடுறது ஆப்ஷனல் தாங்க, பட் போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அடுத்தது 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் போடும்போதும் மசாலாலாம் உதிராமல் வரும். இது கூடவே 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். அரிசி மாவு போடும்போதும் மசாலா உதிராமையும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். இதோடையே 1 டீஸ்பூன் குக்கிங் வினிகரும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூனும் ஊற்றிக்கலாம். இதோடையே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இதோடையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணும் போதும் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு 3 டீஸ்பூன் உப்பு போட்டேன். ஸோ அந்த அளவு போடும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதுங்க. இப்போ ஒவ்வொரு மீன்லேயும் தடவிக்கலாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே கீரல் போட்டிருக்கோம்ல, அது உள்ளே இப்படி வச்சு தேய்ங்க. ஏன்னா இது பெரிய மீனாக இருக்கிறதுனால உள்ள மசாலா இறங்காது. நம்ம இந்த மாதிரி செய்யும் போது தான் எல்லா இடத்துலையும் நல்லா பரவும். அதே மாதிரி மசாலா அதிகமாக இருந்தாலும் எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ மசாலாவும் கரெக்டாக இருக்கணும். இப்படி உள்ளேயும் நல்லா தடவி கொடுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மீனும் மசாலா தடவிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற மசாலாவை இப்படி லேசாக வலிச்சு எடுத்துருங்க. A few minutes later. எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது மீதி கொஞ்சம் மசாலா இருக்குது இல்லைங்களா, இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் போட வேண்டாம். இதோடையே 1 கட்டி பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மசாலாவிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் செய்கிறது ஆப்ஷனல் தான், பட் இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே இப்போ நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மசாலா இதுதான் சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நம்ம மீனுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணணும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நீளமாக கீரல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து அங்கே இங்கே பாருங்கள், இதை அப்படியே நுழைச்சி விடணும். கை கட்டினதை அப்படியே வைங்க, உள்ளே தள்ளி விட்டுருங்க, வெளியே வராத மாதிரி. இப்படி செய்யும் போதும் அதோடைய வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பூண்டு நிறையா போடுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் வச்சாச்சா, அடுத்த பக்கமும் இதே மாதிரியே வச்சிடலாம். கருவேப்பிலாம் நிறைய போடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், பூண்டெல்லாம் அப்படியே உள்ளே வச்சு துருத்துறேன். அதே மாதிரி கொஞ்சமாக இது உள்ளேயும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற மீடியும் ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க எல்லா மசாலாவையும். அவ்வளோதாங்க, எல்லாமே சூப்பராக மசாலா தடவி வச்சாச்சு. அதுவும் நம்ம ஸ்பெஷல் ஸ்டஃப்டு மசாலாவும் தடவியாச்சு. ஸோ இப்போ இது உடனே பொரிக்கக்கூடாது. குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மலாக வெஜிடபிள்ஸ்லாம் வைப்பீங்கள்ல, அங்கே வேணாலும் 1 மணி நேரம் வைக்கலாம். இல்லை வெளியில் வேணாலும் 1 மணி நேரம் வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா வெயில் அடிச்சதுன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சும் எடுக்கலாம். நான் இப்போ இது ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. 1 hour later. நல்லா ஊறிடுச்சிங்க 1 மணி நேரமாக. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. நம்ம மசாலா தடவி வச்ச மீன் எடுத்து அப்படி போட்டுக்கலாம். இது பெருசாக இருக்கிறதுனால நான் ஒன்று போடுறேன். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வர வரையிலும் திருப்பி கொடுத்து பொரிச்சு எடுக்கணுங்க. இப்போ இந்த பக்கம் நல்லா வேகட்டும். அந்த சுடு எண்ணெயை அப்படியே மேலே தள்ளி கொடுக்குறேன். 3-4 நிமிஷத்துக்கு மேலே வெந்துடுச்சுங்க. இனிமேல் திருப்பி கொடுக்கலாம். இது பெரிய மீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி மீன் பொரி அப்படியே வெடிக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி நிற்கணும். வா, மசாலாலாம் எப்படி ஒட்டிட்டு பாருங்க. இப்போ இந்த பக்கமும் 3 to 4 நிமிஷம் வேகணுங்க. ஆனால் அடுப்பணல் ஃபுல்லாக வைக்காதீங்க, கொஞ்சம் குறைச்சி வச்சுடுங்க. கம்மியான தீயில வேக வைக்கும் போது தான் உள்ளே நல்லா மொறுமொறுன்னு வரும். ஏன்னா இது மீன் பெருசாக இருக்குது, வேக டைம் ஆகும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டுங்க. 2 பக்கமே ஒரு வாட்டி வேக வச்சுட்டோம். ஆனால் ஒரு தடவை மட்டும் இல்லை, 2 பக்கமும் இன்னொரு வாட்டி திருப்பி கொடுத்து வேக வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இந்த பக்கமும் திருப்பி கொடுத்துடலாம். சூப்பராக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் அந்த பக்கமும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, இனிமேல் எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிடலாங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சாச்சு. மசாலாவும் உதிராமல் அப்படியே எவ்வளோ மேலே ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மீனை பொரிச்சிக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொரிச்சிக்கலாம். இப்போ சின்னதாக இருக்கிற 2 மீன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் அரிசியில் எப்படி மீன் பொரிச்சு எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வேகட்டுங்க. இப்போ திருப்பி கொடுத்துடலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பிக்கலாங்க. ஒவ்வொரு பக்கமும் 2 தடவை வேக வைக்கிறேன். இந்த அரிசிலும் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இனிமேல் எடுத்துடலாம். இதையும் பிளேட்லேயே வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மீனை எடுத்துடலாம். எல்லா மீனுமே நல்லா பொரிச்சாச்சுங்க. மீனில் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நம்ம மீன் வறுவல் பண்ணியாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். மேலே கொஞ்சமாக பொரிச்ச கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். மீன் வறுவல் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது என்னோடைய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் இந்த மீன் அவ்வளோ ருசியாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயில் போட்டவுடனே என்னை பொறுத்த வரைக்கும் நான் மீன் எடுக்க மாட்டேன். நல்லா கிறிஸ்பியாக பொரிய விட்டு தான் எடுப்பேன். இந்த மீன் வறுவலுக்கு கவனிக்க வேண்டியது இதுக்கு போடக்கூடிய மசாலா அளவுகள். ஸோ காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. மற்ற மசாலாலாம் நான் என்ன அளவு சொன்னணும் ப்ளீஸ் அதே அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவீங்க இதில் நான் வினிகர் ஊற்றிருக்கேன், வினிகர் நல்லதில்லை, லெமன் ஜூஸ் தான் சொல்லிட்டு. ஸோ அது உங்கள் விருப்பம், நீங்கள் லெமன் ஜூஸும் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் இருக்குன்னா 2 பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒன்று அரிசி மாவு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர். அரிசி மாவு போடும்போதும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நல்ல கிறிஸ்ப்னஸ் தரும். அதே மாதிரி கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எல்லா மசாலாவும் இந்த மீன்லேயே பிடிக்கும். கார்ன்ஃப்ளவர் போட்டாலும் அப்படிதான் மசாலா உதிராமல் நல்லா பிடிக்கும். நான் போட்ட அரிசி மாவு சாதாரணமாக நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்கெல்லாம் பச்சரிசி மாவு வச்சுருப்போம்ல, அந்த அரிசி மாவு தான் போட்டேன். ஸோ வீடியோவில் நான் என்ன அளவு என்ன பொருட்கள் சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உள்ளார ஸ்டஃப் பண்ணி ஒரு மசாலா பண்ண பார்த்தீங்களா, அதாவது பூண்டு, மிளகாய், கருவேப்பிலலாம், அது மாதிரி ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள். ஏன்னா பெருசாக இருக்கிற மீனில் கோடு போட்டு செய்யும் போது தான் இந்த மசாலா உள்ளே வைக்க முடியும். இது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மசாலா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணும் போதும். ஸோ மீன் ஃப்ரை பண்ணும் போதும் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வருது. எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் மீன் மசாலா தனியாக உதிர்ந்து போகுது அப்படிங்கிறதா வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். வரைவா இவ்வளோ பெரிய ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லுவேன். சாப்பிட்ருவோங்க. அப்படியே நடுவில் இருந்து எடுப்போங்க. ஓ மை காட். அப்படியே மசாலாவோடு எடுக்கிறேங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். வா, அப்படியே சோறு மாதிரின்னு சொல்லுவாங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்களா. உள்ளே சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. போட்ட மசாலா அளவு சும்மா அப்படி இருக்குது. உப்புல இருந்து காரம் வரையிலும், புளிப்புல இருந்து, ஓ மை காட். கண்டிப்பாக சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் போட்ட மசாலா தாங்க சும்மா அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்கும்.
இன்னைக்கு இந்த ஃபுல் மீனை உட்காந்து கண்டிப்பாக நான் சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்களேன், அந்த பூண்டு உள்ள ஸ்டஃப் பண்ணனால அது இது. வாவ், இந்த கருவேப்பிலெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போதும் அட போங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், அப்படி இருக்கு. ரசம் சாதம் இருக்குனுங்க, அதோட இந்த ஃபிஷ் ஃப்ரை ஐயோ சாப்பிட்டா சொர்க்கமாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லை, சுட சுட சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணிங்க அப்படியே அந்த ஃபிஷ் ஃப்ரை இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்குறேன். Until then, see you. Bye bye. Love you all.